வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயினுடைய கூட்டத்தில் கடைசி நடந்த கூட்டங்களை ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் எனக்கு மனதில் பட்டதை சொல்கிறேன். இதை ஏதோ அவரை கேலி பண்ணுறதுக்கோ இல்லை இழிவுபடுத்துறதுக்கோ சொல்கிறதா யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம். அவருக்கு உடனடியாக தேவை கூட்டணி கட்சிகள்லாம் இல்லை. அவருக்கு உடனடி தேவை ஒரு நல்ல மனநல மருத்துவர் அல்லது ஆலோசகர், கவுன்சிலிங் ஆர் தெரப்பி. என்ன காரணம் அப்படின்னா, பேசிகிட்டு இருக்கும்போதே அவருடைய ரத்த அழுத்தம் எகிருதுன்னு நினைக்கிறேன். அது எதுக்காக அப்படி நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை அவர் பேச வர்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ருந்தாருன்னு தப்பாக இது சொல்லலை, ஏதாவது உணவு கூட காரணமாக இருக்கலாம். அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அது அவருடைய ரத்த அழுத்தத்தை ஏற்றி விடுற மாதிரி உள்ள காரணமாக இருக்கலாம். ஏன்னா நான் உணவுன்னு சொன்னது ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் ஒவ்வொன்று, அதனால். ஆனால் ஒட்டு மொத்தமாக அவருக்கு ஒரு மனநல சிகிச்சை தேவை என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. 2 காரணங்கள். அவர் கத்தி பேசுகிறாருங்கிறதுக்காக நான் சொல்லலை, கத்தி பேசட்டும், அது சீமானம் தான் கத்தி பேசுகிறாரு, அப்போ அவருக்கு மனநல மருத்துவர் தேவையா நீங்கள் கேட்க வேண்டாம். ஒரு சில காரணங்கள் என்னென்னா, அவர் எடுத்த உடனேவே முதல்ல நீங்கள் போட்டில் போய் சின்ன கப்பலை ஓட்டி அதுக்கப்புறம் பெரிய கப்பலுக்கு நீங்கள் கேப்டனாக இருந்தீங்கன்னா ஒழுங்காக கரை சேரும் கப்பல். எடுத்த உடனே கடலில் இது வரைக்கும் கடலில் ஒன்று இருக்குதுன்னு தெரியும், கரையில் நின்று காலை நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் திடீர்னு ஒரு கப்பல், நான் நீந்தி போய் அந்த கப்பலை பிடிச்சி 2 விஷயம் அதில் அவுட்டு. இவர் கப்பல் நிற்கிற தூரத்துக்கு நீந்தி போகணும், அதுவே கப்பல்கள் இப்போ நடுக்கடலில் நிற்கும், போகணும். அந்த கப்பல் ஏதோ கரை தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கு, திசை தெரியாத கப்பலாக இருக்குது, நான் போய் அந்த கப்பலில் உட்காந்து கரெக்டாக இழுத்து பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறது நிச்சயமாக மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு தகுந்தவர்களை நான் அழைத்து சென்று அந்த இதை மீட்பேன்னு சொன்னால் அது வேறு. இது இந்த கப்பலை பிடிக்கிறதுக்கு தீய சக்திகள்லாம் வருது, திம்முங்களும் வருது அப்படின்னு ஏதேதோ பேசுகிறார். அவர் பேச்சில் ஒரு கோர்வையான விஷயங்கள் இல்லை, ஒரு விளம்பர பாணியில் தான் அவர் பேசுகிறார். தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும், கரிஸ்மெட்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பேச்சில் கவர்ந்து இழுக்கக்கூடிய அம்சம் இருக்கணும். அது மறைந்த தலைவர் கருணாநிதிக்கு இருந்தது, மறைந்த முதலமைச்சர் கருணாநிதிக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேச்சு தன்மை அவருடைய பிள்ளைக்கே இல்லை, வாரிசுகளுக்கே இல்லை. கனிமொழியோ ஸ்டாலினோ உதயநிதியோ இவங்களாம் படிச்சுட்டு உடனே அப்படின்ட்டு பேசுவாங்க. ஐயா, தன்னால் ஊத்தெடுத்து வரணும், அதுக்கு பேர் தான் தலைவன். பேச்சாற்றல்ங்கிறது தலைவருக்குரிய பண்புகளில் ஒன்று. பேச்சாற்றல் மட்டுமே பண்புனா வைக்க வந்திருப்பார், அப்படி இல்லை. அதனால் ஒரு நல்ல மனநல மருத்துவர்கள் ஆலோசகரை நடிகர் விஜய் அணுகுவது நல்லது.